மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இன்றைக்கு அவருடைய போதனையின் 2வது ஒரு காரியத்தை நம்ம கவனிக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு நாளில் முடிக்க முடியுமா தெரியல, பட் நம்ம ஆரம்பிக்கலாம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆங்கிலத்தில் இந்த பாக்கியவான்கள் அப்படின்ற வார்த்தை, பிளெஸ்ஸட் அப்படின்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்ன எழுதியிருக்கிறாங்க? மூல பாஷையில் கிரேக்க மொழியில் இது கொடுக்கப்பட்ட வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், மிகவும் பரவசமாக இருப்பார்கள். மிகவும் பரவசமாக இருப்பார், ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதான் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் ரொம்ப பரவசமா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கலாம்ன்ற வார்த்தை பாக்கியம் சொல்றது சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இந்த வசனத்துக்கு வரும்போது துயரப்படுகிறவர்கள் அல்லது துக்கப்படுகிறவர்கள் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இது என்னங்க? இது சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு ஆதாரமே என்னன்னா துயரம். இது ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கிறது போல இருக்கு. துயரப்படுகிறவர்கள்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள். அவங்க ஆறுதல் அடைவார்கள். எப்படி இது பாக்கியம்? ஒரு மனுஷனுக்கு துக்கம் போறது தான் ஆசீர்வாதம் நம்ம பொதுவாக நினைக்கிறோம் இல்லையா? துக்கம் இல்லாத வாழ்க்கை, துயரம் இல்லாத வாழ்க்கை, அழுகை இல்லாத வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கை அழுகையினாலும் கண்ணீரால் நிறைஞ்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம், நம்ம வாழ்க்கையில் ஒரு சாபம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இயேசு சொல்லுகிறார், நீங்க துயரப்படுகிறீங்கன்னா நீங்க ரொம்ப பாக்கியவான்கள். இந்த துயரம், மோர்னிங், அதான் அழுகை. இந்த துயரம் என்ற வார்த்தை அந்த கிரேக்க மொழியில கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை ஏதோ லேசாக ஒரு சின்ன துக்கம் வந்துச்சு அப்படின்றது இல்லை. இந்த துக்கத்துக்கு அவங்க யூஸ் பண்ண வேர்டு என்னன்னா, ஒருவர் மரிச்சிட்டா எப்படி ஒருத்தர் துக்கப்படுவாங்க அந்த மாதிரி ஆழ்ந்த துக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு எழுதியிருக்கு. ஆழ்ந்த துக்கம். இதை நினைக்கும் போது சற்று ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒருவர் துயரப்படுகிறவர்கள் எப்படி பாக்கியவான்களா மாற முடியும்? அது ஒரு பாக்கியமா? அது ஒரு ஆசீர்வாதமா? நீங்க இந்த அழுகிறது, துக்கமா இருக்கிறது அப்படின்றது யார் நமக்கு இதை கொடுத்தா? இந்த அழுகையை யார் நமக்கு கொடுத்தா அப்படின்னு கேட்டா, நாமளா பழகிட்டது இல்லை. இது ஸ்கூல்ல போய் படிச்சுக்கிட்ட காரியம் இல்லை. இந்த அழுகைன்றது ஆண்டவர் நம்முடைய பிறப்பிலேயே நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு சிஸ்டம். இருதயம் பாதிக்கப்படும் போது, நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, அதை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு தேவன் வச்சிருக்க ஒரு சிஸ்டம் என்னன்னா அந்த துயரப்படுறது. இந்த துயரத்தை உங்களால கண்ணால பார்க்க முடியாது. நான் ரொம்ப துக்கமா இருக்கேன் அப்படின்றத நீங்க ஆஸ்பத்திரியில் போயிட்டு அந்த தனியா உள்ள துக்கமா இருக்கேன் அப்படின்னோடனே அவர் ஒரு ஊசி போட்டு உறிஞ்சி எடுத்துட முடியாது. அல்லது துக்கம் இங்கே தான் இருக்குமா, இந்த ஓரமான இருக்குது, நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறோம்னு சொல்ல முடியாது. அந்த துக்கத்தை நீங்க சொல்ல முடியும், வாயால சொல்ல முடியும். அது எப்படி அது உங்களுக்குள்ள இருக்குன்னு கண்ணால பார்க்க முடியாது. ஆனா இந்த உணர்ச்சியை ஆண்டவரே உள்ள கொடுத்திருக்கிறார். துக்கம் அப்படின்றது ஆண்டவர் கொடுத்த, உண்டாக்கின ஒரு உணர்ச்சி. இது நாமளா கண்டுபிடிச்சிக்கிட்ட ஒரு உணர்ச்சி இல்லை. இந்த துக்கப்பட்ட உடனே ஒரு மனுஷனுக்குள்ள வேதனை, துயரம் வந்த உடனே கண்ணு மளமளமளமளமளன்னு கண்ணீர் என்ன பண்ணிருது? கொட்டிருது இல்லையா? இந்த சிஸ்டமை யார் உண்டாக்கினா? ஆண்டவர் தான் உண்டாக்கியிருக்கிறார். அந்த கண்ணு தானா கண்ணீர் விடணும், துக்கம் வந்துருச்சுன்னா, ஒரு வேதனை வந்துருச்சுன்னா கண்ணீர் விடணும்னு ஆண்டவரே ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறார். இந்த துக்கம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு மனுஷன் போகிற வேதனையான பாதைக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு குணமாக்கும் பாதை என்றதை நீங்க மறந்துடக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு துக்கப்பட தெரியலன்னா, அவன் துக்கப்பட மாட்டேங்கிறான், அவன் அழமாட்டேங்கிறான் அப்படின்னா, அது அவனை வேறு ஒரு பகுதியில் அவனை பாதிச்சு அவனை கொன்றே போடும். அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு துக்க வீட்டுக்கு போனா கூட சில பேர் தெரியாம சொல்லுவாங்க, அழாதீங்க அழாதீங்கன்னு. ஆனா அழாம உட்காந்து அமைதியா இருக்கிறவங்கள பார்த்து சில பேர் சொல்றதை கேட்டு, நீங்க அழுதுருங்க, நீங்க அழுதுட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? அது உள்ள இருக்கிறது வெளியே வந்துடும். நீங்க அழாம இருந்தீங்கன்னா அது இருதயத்தை கூட பாதிச்சிடும், அது சிந்தனையை பாதிச்சிடும். அப்ப துக்கன்றது தேவனே ஒரு மனுஷனுக்கு உண்டாக்கி கொடுத்த ஒரு வடிகால். அது உள்ள இருக்கிற ஒரு மனுஷனுடைய பாதிப்பு வரும்போது அதுல அவன் வெளியே வர்றதற்கு தேவனே உண்டாக்கின ஒரு வடிகால். துக்கப்படக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது, புலம்பக்கூடாது, அழக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நீங்க அழாதீங்கன்னு சொன்னீங்கன்னா அது இயற்கையானது கிடையாது. அது இயற்கை அப்படின்னா என்னன்னா அழுறதுதான். ஒரு துக்கம் வரும்போது, ஒரு வேதனை வரும்போது அழணும், புலம்பணும்.
துயரத்தை பற்றி முதல்ல நேச்சுரலான ஒரு மோர்னிங்னு இருக்கு. இயற்கையாகவே நம்முடைய வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்களுக்கு நம்ம கண்ணீர் வடிப்பது என்பது ஒன்று இருக்கு. ஆனா இந்த துக்கத்தை தாண்டி 2 வகையான துக்கங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இன்ட்ரோடியூஸ் பண்றார். அதுல அந்த வசனம் படிச்சாதான் இதனுடைய ரகசியம் என்னன்னு நம்ம பிரிச்சு வெளியே எடுத்துட்டு வர முடியும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7:10. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக அல்லது உலக பிரகாரமான துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. கவனிங்க, முதலாவது வகையான துக்கம் என்னவென்றால், இயற்கையாக தேவனே நமக்கு தந்த துக்கத்தின் பாதை அல்லது துக்கத்தை வெளிப்படுத்தும் கண்ணீர். அது இயற்கையாக துக்கம் அடைவது. கண்டிப்பா துக்கப்படணும், அந்த இயற்கையின் துக்கம் இருக்கணும். அந்த துக்கம்லாம் வரலன்னா அவங்க நார்மலா இருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஒழுக்கக்கேடு உள்ளவர்களாக மாறிடுவாங்க. அதான் சொல்றாங்கல்ல, மிருகத்தனமா இருக்காங்க, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை அவனுக்குன்னு சொல்றாங்க பாருங்க, இல்லையா? கதற கதற அவன் என்ன செய்தான்? கொன்று போட்டான். கதற கதற தீங்கு செய்தான், கதற கதற வேதனைப்படுத்தினான். அப்போ அவனுக்கு அந்த துக்கம் வரல அப்படின்னா அது நேச்சுரல் கிடையாது. அது துக்கப்படணும். ஒருத்தருடைய வேதனையை பார்த்த உடனே எம்பத்தின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இங்கிலீஷ்ல. எம்பத்தி அப்படின்னா யூ ஃபீல் வித் தட் பர்சன். அந்த ஆளுடைய துக்கத்தை பார்க்கும் போதே நமக்கு துக்கம் வந்துடும். அந்த கதையை கேட்கும் போதே நமக்கு உடைய துக்கமாயிரும். இது கண்டிப்பா இருக்கணும். இந்த உணர்ச்சி ரொம்ப தேவை. இது இல்லைன்னா மனுஷனா இருக்க மாட்டான், மிருகமாயிருவான். இந்த எம்பத்தி ரொம்ப தேவை. அதான் அழுகிறவங்களோட அழுங்கன்றார் ஆண்டவர். அழுகிறவங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காதீங்க, அழுகிறவங்களை பார்த்து கண்டுகொள்ளாம இருக்காதீங்க அப்படி சொல்லலை. அழுகிறவங்களை பார்த்து அழுங்க, அழுகிறவங்களோட சேர்ந்து அழுங்க. ஸோ முதல்ல அது நேச்சுரலான ஒரு மோர்னிங். ஆனால் 2வது ஒரு வகையான மோர்னிங் இருக்கு. அது என்ன தெரியுமா? உலக பிரகாரமான துக்கம், லௌகீக துக்கம்னு இருக்கு. லௌகீகன்ற வார்த்தை உலகம் கொடுக்கிற ஒரு துக்கம், உலகத்திலிருந்து எழும்புகிற ஒரு துக்கம், வேர்ல்ட்லி சாரோ. இந்த வேர்ல்ட்லி சாரோன்னு ஒரு சாரோ இருக்கு. வேர்ல்ட்லி மோர்னிங், உலக பிரகாரமான ஒரு துயரம் என்பது ஒன்று இருக்கு. இதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா மரணம் என்று வாசிக்கிறோம். தப்பு பண்ணிட்டேன், ஐயோ நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்ற துக்கம் இல்ல. தப்பு பண்ணதுனால எனக்கு இப்படி ஒரு விளைவு வந்துருச்சே, இப்படி நான் ஆசீர்வாதத்தை இழந்துட்டேனே, பணத்தை இழந்துட்டேனே, என் குடும்பத்தை இழந்துட்டேனே, என் பொருளை இழந்துட்டேனே, என் சொத்துக்களை இழந்துட்டேனே, என் சுகத்தை இதுக்கு தான் துக்கப்படுறாங்களே தவிர ஐயோ நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு யாரும் என்ன பண்ணல, துக்கப்படல. இதுதான் என்ன துக்கம்னா லௌகீக துக்கம், உலக பிரகாரமான துக்கம். இது பாருங்க, இப்படிப்பட்ட துக்கப்படுறவங்க என்னன்னா மனஸ்தாபப்படுவாங்க. அதாவது ரிக்ரெட் பண்ணுவாங்க. இப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் விட்டுட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன், நான் கவனிக்காம போயிட்டேன், இவ்வளோ முட்டாளா இருந்திருக்கிறேன், அறிவில்லாமல் இருந்திருக்கிறேன், புத்தி இல்லாமல் இருந்திருக்கிறேன். ரிக்ரெட் பண்ணுவாங்க. இவங்க எதுக்கு ரிக்ரெட் பண்றாங்கன்னு கேட்டா, அவுட்கம் எப்படி ஆயிடுச்சு, இப்படி கான்சிக்வன்ஸ் வந்துருச்சு, இப்படி பின்விளைவு வந்துருச்சு. நீங்க பாருங்க, இந்த மாதிரி இழந்ததுக்காக துக்கப்படுறவங்க இருக்காங்க பாருங்க. அதாவது தனக்காக துக்கப்படுறது இல்லை, தன்னுடைய தவறுக்காக துக்கப்படுறது இல்லை, இழந்ததுக்காக துக்கப்படுறவங்க இருக்காங்க பாருங்க. இந்த துக்கம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். இது அவங்கள மனம் திரும்புதலுக்கு நடத்தாது. நான் சில பேர் பார்த்துருக்கேன், தவறா நினைக்காங்க சொல்றதுனால, சில பேர் நான் பார்த்துருக்கேன் குடும்ப வாழ்க்கையில சரியா நடத்தாம, குடும்பத்தை நடத்தாம, மனைவியை ஒழுங்கா நடத்தாம, பிள்ளைகளை ஒழுங்கா நடத்தாம, அல்லது கணவனை ஒழுங்கா நடத்தாம, இப்படி குடும்பத்துல சரியா வாழ்க்கையை ஒழுங்கா நடத்தாதவங்க குடும்பம் தங்களை விட்டு பிரிஞ்சு போன உடனே, அவங்க பிள்ளைகளை இழந்த உடனே, எல்லாரும் தன்னை விட்டு போயிட்டாங்கன்ன உடனே ரொம்ப துக்கமாயிருவாங்க, ரொம்ப கவலையாயிடுவாங்க. ஐயோ நல்ல மனைவியை நான் விட்டு கொடுத்துட்டேனே, நல்ல பிள்ளையை விட்டு கொடுத்துட்டேனே, இப்படி என் குடும்பத்தை சீரழிச்சிட்டேனே அப்படின்னா ரொம்ப ரொம்ப துக்கமாயிருவாங்க. ஆனா இந்த துக்கம் ரொம்ப நாள் இருக்காது. கொஞ்ச நாள் அழுவாங்க, 10 பேர்ட்ட சொல்லுவாங்க, துக்கப்படுவாங்க, அப்படியே வேதனையை பகிர்ந்து கொள்வாங்க. நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், புரியுது எனக்கு. அவங்களுக்கு என்ன இப்ப கவலைன்னு கேட்டா, வீடு போயிடுச்சே, மனைவி போயிட்டாளே, பிள்ளை போயிட்டாளே, இருந்த வருமானம் போச்சே, இப்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லையே, இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இப்ப பசிக்குதே, இதுக்கு தான் அவங்க துக்கப்பட்டாங்களே தவிர செய்த தப்புக்காக துக்கப்படலை. இவங்க துக்கம் கொஞ்ச நாள் ஓடும். நான் பார்த்துருக்கேன், 3 மாசம் 6 மாசம், சில பேருக்கு 1 வருஷம் 2 வருஷம் துக்கமா சுத்திட்டு இருப்பாங்க. எது வரைக்கும் கேட்டா அடுத்த பொண்ணை பார்க்குற வரைக்கும். உண்மைங்க,
உண்மை. அடுத்த பையனை பார்க்குற வரைக்கும் தான் இவங்க துக்கம் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட் பண்ணுற ஃபோட்டோவும் அவங்க போஸ்ட் பண்ணுற அவங்களுடைய போஸ்டஸும் பார்த்தீங்கன்னா, என்னடா அன்னைக்கு இவ்வளோ தலை குனிஞ்சு இப்படி நின்னாங்களே, இந்த ஆளா அப்படின்னு கேட்டால் அதே ஆள் தான். இப்போ எங்க துக்கம் எல்லாம் கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டாக மறையுதம்மா. எப்படி மறைஞ்சது அப்படின்னா, இவங்க துக்கம் இப்போ இல்லாமல் போனது, இப்போ இன்னொன்று ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பேர் டயர் ஒன்று மாட்டியாச்சு. அதனால இவங்க துக்கம் என்ன ஆயிடுச்சு, இப்போ ஃபுல்லாக போயிடுச்சு. இவங்க திரும்ப என்ன செய்வாங்கன்னா, பழையபடி அதே அடிக்கிறது, உதைக்கிறது, அதே திட்டுறது, அதே சபிக்கிறது, திரும்ப செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும். they really don't change. இப்படிப்பட்டவர்கள்ட்ட மாட்டிக்கிட்டவங்க ரொம்ப ஆபத்து. ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை சொல்றேன். அநேகம் பேர் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட மாட்டிட்டு மரண அவஸ்தைப்படுறவங்க இருக்காங்க. ஏன் மாட்டினாங்க தெரியுமா? இவருடைய துக்க கதைகள், இவங்க பரிதாப கதைகள் மேல பரிதாபம் கொண்டார்கள். ஐயோ பாவம், இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களா, இவ்வளவு இவங்க வேதனைப்பட்டிருக்காங்களா, ஐயோ அவங்க மனைவி இவ்வளவு இவங்களை இவ்வளோ இதை பண்ணியிருக்காங்களா, அதை பண்ணியிருக்காங்களான்னு. இவர் எப்பவுமே யாரை பற்றி தான் சொல்லுவார், தன்னை பற்றி சொல்ல மாட்டார். யாரை பற்றி சொல்லுவார்? என் பொண்டாட்டி பொல்லாதவ, உலகத்திலேயே பேய்க்கு சகோதரினா எங்கள் மனைவி தான் அப்படின்னு இவர் பிக்சர் பண்ணுவார். நான் இவ்வளோ பாதிக்கப்பட்டேன், இவ்வளவு நொறுங்கி போனேன், இவ்வளவு ஏமாற்றப்பட்டேன், இவ்வளவு என்ன பிழிஞ்சு எடுத்துட்டா இப்படின்னு இவர் எப்பவுமே தான் சைட நல்ல, இவர் ரொம்ப ரட்சகர் மாதிரி காட்டுவார். இவர் தன்னை உத்தமர் மாதிரி காமிப்பார். மனைவிய பொல்லாதவளை போல சித்தரிப்பார். இதை பார்த்த உடனே சில பேர் இதோ வருகிறேன், நானே உன்னுடைய மீட்பர் அப்படின்னு இறங்குவாங்க. மீட்கும்படி இவங்க இறங்குவாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாது, இந்த ஆள் இன்னும் என்ன செய்யல, இந்த ஆள் மனம் மாறல. இவர் சொன்னதெல்லாம் யாரை பத்தி சொன்னாரு? அந்த மனைவியை பத்தி சொன்னார். அதே போல பொண்ணுங்களுக்கு இதே தான். இந்த அம்மா கதை விட்டதெல்லாம் யாரை பத்தி தான் சொன்னாங்கன்னா அவரை பத்தி தான் சொன்னாங்களே தவிர நான் எப்படி மாறுனேன்னு சொல்லல. இப்போ இவங்க ஏன் துக்கமா இருக்காங்கன்னா, இவங்க விரும்பினதோ அல்லது இவங்களோட கூட இருந்ததோ இழந்துட்டேன். அந்த இழந்ததுக்காக ரிக்ரெட். அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விதமான கம்பேஷனை எல்லாத்தையும் கவர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. என் மேலே இரக்கம் காட்டுங்க, நான் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறேன். பரிதாபத்தை சம்பாதிக்கிறது. இந்த லவ் பண்ணுற கேசஸ் இருக்கு பாருங்க, அதுலேயும் இதே தான் பிரச்சனை. சில பேர் எப்படி சில பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க தெரியுமா? அந்த பையன் கண்ணீர் கதையை பகிர்ந்த உடனே, அதாவது நான் ஒரு பெண்ணை நான் ரொம்ப விரும்பினேன், என்னை விட்டு போயிட்டா பாவி அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா, நாம் காட்டுறேன் பாரு எவ்வளோ நல்ல பொண்ணா நான் இருக்கிறேன்னு இந்த அம்மா உள்ள இறங்கிடுவாங்க. அதே போல அந்த ஐயா இறங்குவார், நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம். ஆண்கள் எல்லாம் அதே மாதிரி கிடையாது, நாங்கள் வேற மாதிரி அப்படின்னு இவர் இறங்குவார். அப்புறமா பாட்டிக்கிட்டான் பாஸ்டர், கழுத்தை பிடிக்கிறா பாஸ்டர்னா என்ன பண்ண முடியும்? அது எப்பவுமே கழுத்தை பிடிச்ச கேஸ் தான். அது சொன்ன கதை என்ன கதை சொல்லுச்சுன்னா, நம்மளை உருக்கிற மாதிரி ஒரு பரிதாபத்தை வளர்க்கிற ஒரு கதையை சொல்லி பரிதாபத்தை வளர்த்து அடுத்த ஆளை பிடிக்கிறது. இது என்னன்னா உலக துக்கம். உலக துக்கம். நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த உறவையும் பரிதாபத்தின் பேரில் மட்டும் ஆரம்பிக்க கூடாது. ஆரம்பிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை பரிதாபம் ஆயிடும். உண்மை. பரிதாபத்தின் பேர்ல மாத்திரம் நீங்க ஒரு ஆளை தெரிந்து கொண்ட, பாவம் அவங்களுக்கு யாருமே இல்லையா, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, நான் தான் கஷ்டத்தை எல்லாம் தொலைக்க போறேன்னா வாழ்க்கையெல்லாம் நீ கஷ்டப்பட போறேன்னு அர்த்தம். இது உண்மை. பரிதாபத்தின் பேர்ல மாத்திரம் உறவுகளை கட்டவே கூடாது. நீங்க அதுக்காக பெரிய விலையை நீங்க ஃபியூச்சர்ல கொடுப்பீங்க. ஏன்னா அவங்களுடைய துக்க முகமும் அவங்களுடைய துக்கமான நிலைமையும் கடைசியில் நம்ம மேலே ஏறிச்சுன்னா நம்மளால சுமக்க முடியவே முடியாது. ஏன்னா அந்த கதைக்கு ஒரு நாள் முடிவு வந்துடும். ஆனால் ஆள் அதே ஆள் தான். ஆள் அதே ஆள். இன்னைக்கு ஏராளமான பேர் இந்த மாதிரி ஒரு கொக்கி இருக்குன்னே தெரியாமல் சிக்கிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. யாராவது உங்கள்கிட்ட ரொம்ப கண்ணீர் விட்டு தங்க துக்கங்களை சொல்கிறாங்களா, தங்களுடைய உறவுகளில் பிரச்சனை வந்துச்சு, நான் அப்படி நடந்துச்சு, இப்படி பாதிக்கப்பட்டேன், நான் உபத்திரவப்பட்டேன்,
நான் பயங்கரமாக துன்புறுத்தப்பட்டேன்னு கதை சொல்கிறாங்களா, எல்லாம் கேட்டுக்கிடுங்க. கேட்டு ஜெபம் பண்ணிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். அவங்க துக்கத்துக்காக நீங்கள் போய் மீட்பு பணியில் ஈடுபடாதீங்க. உங்கள் வீட்டில் அக்கினி பிடிச்சி எரிஞ்சுது, தீ வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எங்கே ஃபோன் பண்ணுவீங்க? உடனே ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுவீங்க. ஃபயர் இன்ஜினில் வர்றவர் என்ன பண்ணுவார்? வீட்டில் அவர் ஹோஸை கொண்டு வந்து வீட்டில் எரிந்து போன எல்லாத்தையும் அணைச்சிட்டு எல்லாம் சுருட்டிட்டு கிளம்பிடுவார். அவர் என்ன சொல்ல மாட்டார்? உங்கள் வீட்டில் தீ எல்லாம் அணைச்சிட்டேன், எல்லாம் பாழாம் போச்சு, இனிமேல் நானே உங்கள் வீட்டுக்கு நானே ஹஸ்பண்டாக வந்துடுறேன் சொன்னால் விடுவீங்களா? நீங்கள் உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கு, விடுவீங்க? இல்லை, அதான் ஒரு வேலையா? தேவைன்னு கூப்பிட்டியாப்பா, வந்தேன், தேவையை சந்தித்தேன், எழுந்து போயிட்டே இருந்தேன், அவ்வளோதான். இமோஷ்னலாக நம்ம வந்து அட்டாச் ஆகக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு ஆலோசனை இது. சில பேர் இந்த மாதிரி ஆலோசனை கொடுக்க போய் மாட்டின ஆளுங்க இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? அது ஆலோசனை கொடுக்க போனாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர், ஒரு சகோதரனோ சகோதரியோ வந்து ஒருத்தட்ட வந்து, ஐயோ எனக்கு இவ்வளோ பாடு, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம் அப்படின்னு தொடர்ந்து வந்து தங்களுடைய துக்கங்களை, தங்களுடைய பாரங்களெல்லாம் கொட்டுறேன் கொட்டிக்கிட்டே இருக்கிற நேரம், இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஆளுக்கு பரிதாபம் வந்து குடும்பமே ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேர் தங்க குடும்பத்தை பரிதாபமாக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த துக்கத்தை பார்த்த உடனே இவங்க மனசு உருகிருச்சு. கேட்டோமா, ஆறுதல் சொன்னோமா, ஜெபம் பண்ணோமா, எழுந்து போயிட்டே இருக்கணும். இன்றைக்கு இந்த கதை, நாளைக்கு இன்னொருத்தர் கூட பார்ப்பீங்க வழியில். பார்க்குற எல்லாரையும் நம்ம இழுத்துட்டு போக முடியுமா? முடியாது. நம்ம வேலை என்னன்னா, அழுகிறவர்களோடு அழலாம், அதுக்கு மேலே ஒன்றும் செய்யக்கூடாது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? எவ்வளவோ துக்கமான கதைகளை வாழ்க்கையில் கேட்போம், பரிதபிக்கலாம், உதவி செய்யலாம், அவ்வளவுதான். அதுல உறவை கட்ட நினைத்தீங்கன்னா சூடுபடாம வர மாட்டீங்க, நிச்சயமாய் பாதிக்கப்படுவீங்க. பின்பு உங்களுடைய துக்கத்தை கேட்கறதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படும். நான் போய் தூக்க போனேன், கடைசியில் நானே மாட்டிக்கிட்டேன் குழியில, இப்போ என் நிலைமை பரிதாபமாக இருக்கு, நாலு தான் கேட்கறதுக்கு இப்போ ஆள் இல்லை. அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. நம்மளாலே நம்ம பாழாயிட்டோமேன்னு யோசிக்கிற நேரம் பாருங்க, சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் இழந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நண்பர்கள் இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்னால் கூட பரிதபிக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே போயிடுவாங்க அதுக்குள்ள. ஏன்னா அத்தனை உறவுகளையும் நம்ம கெடுத்திருப்போம். இந்த லௌகிக துக்கம், உலக பிரகாரமாக உலகத்திலிருந்து எழுந்து வருகிற துக்கம் ஜீவனை பிறப்பிக்காது. அது என்னதான் கொண்டு வரும்? வேதவசனம் பொய் சொல்லவே சொல்லாது, அது உண்மை. அது மரணத்தை பிறப்பிக்கும். ஆனால் இன்னொரு காரியத்தை பவுல் சொல்றாரு. என்னது அது? என்ன துக்கம் அது? தேவனுக்கேற்ற துக்கம். 2 கொரிந்தியர் 7:10. தேவனுக்கேற்ற துக்கம். பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல், அதாவது பின்னால போய் வருத்தப்படுறதுக்கு இடம் இல்லாம ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. இப்படி ஒரு துக்கம் ரொம்ப அவசியம். அதனாலதான் இயேசு சொன்னார். இப்ப நான் திரும்ப வர்றேன். எதுக்கு வரேன்னா, மத்தேயு 5:4 வரேன். இயேசு சொன்ன துயரம் அப்படின்றது ஒரு மனுஷனுடைய இயற்கையாக வருகிற துயரத்தை பற்றி அவர் சொல்லல. இயேசு சொன்ன துயரம்ன்றது வந்து உலகத்திலிருந்து வருகிற துயரத்தை பற்றி இயேசு பேசல. இயேசு எதை பற்றி பேசினார்னா, தேவனுக்கேற்ற துக்கத்தை பற்றி பேசினார். மறந்துடாதீங்க, இது 3ஆம் வசனத்தின் தொடர்ச்சி. 3ஆம் வசனம் என்ன பேசுறாரு அப்படின்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ ஆவியில வந்து எளிமையாகி எந்த பெருமைக்கோ எந்த கடினத்துக்கோ இடம் கொடுக்காம தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்கும் போது அதுல ஒரு துக்கம் வரும். தேவ வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும் போது ஒரு துக்கம் வரும். தேவனுக்கேற்ற துக்கத்தை கர்த்தர் உண்டாக்குவார், ஒரு மனஸ்தாபத்தை உண்டாக்குவார். இந்த துக்கம் வந்து ரட்சிப்பு கொண்டு போய் நடத்திடும். ஹல்லேலூயா. அவங்கள பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேவனுக்கேற்ற துக்கம் துயரப்படுகிறவர்களா நீங்கள் இருப்பீர்களானா நீங்க ஆறுதல் அடைவீங்க, நீங்க பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட துக்கம் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவன் நமக்குள்ள உண்டாக்குகிற மனஸ்தாபங்கள், உண்டாக்குகிற துக்கங்கள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட துக்கங்கள் நம்ம அடிக்கடி படணும். நம்ம வாழ்ற உலகம் இன்றைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, துக்கமே பட வேணாம், நாம வந்து ஃப்ரீயா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு தான் உலகம் நமக்கு சொல்லுது.
டோன்ட் கேர். எதை பற்றியும் கவலைப்படாதே, எதை பற்றியும் வருத்தப்படாதே, எதை பற்றியும் நீ சோர்ந்து போகாதே, நினைக்காதே, எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்ற. அது நம்ம வாழ்க்கையில நன்மையை கொண்டு வராது. தேவனுக்கேற்ற துக்கம், தேவனுக்கேற்ற துக்கத்தை நமக்குள்ள தேவன் உண்டாக்குகிற சந்தர்ப்பங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்? முதலாவது லூக்கா 7:36. இங்க ஒரு அம்மா கண்ணீர் வடிச்சாங்க. அந்த அம்மாக்கு அவ்வளவு துக்கம். அவளுடைய துக்கத்தின் காரணத்தை பின்னால பிடிக்கிறோம். எதற்காக அவர் கண்ணீர் விட்டாள் அப்படின்னா, தன் பாவத்துக்காக அழுதாள். தன் பாவத்துக்காக தேவனுக்கு முன்பாக தனக்கு என்னெல்லாம் தெரியுமோ, பரிமள தைலத்தை உடைச்சு ஊத்துறது, தலைமுடிய வச்சு அவர் காலை துடைக்கிறது, என்னென்னமோ செஞ்சிருக்கா. ஆனா கண்ணீர் விட்டு அந்த மகள் அழுகிறார். என்னை ரொம்ப தொட்ட ஒரு காரியம் என்னன்னா, இவளுடைய கண்ணீருக்கு இயேசுவின் பிரசங்கம் காரணம் அல்ல. அங்க இயேசு எதுவுமே பிரசங்கம் பண்ணல. இயேசு பந்தி இருக்கிறார், சாப்பிட வந்து உட்கார்ந்துருக்கிறார். சாப்பிட வந்த இடத்துல இந்த அம்மாவுக்கு ஒரு பயங்கரமான துயரம் வந்திருக்கு. இயேசு பார்த்த உடனே அவர் காலில் விழுந்து கண்ணீர் வடிக்கிறார். இவளுடைய இருதயம் உடைந்து நொறுங்கி தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து தான் செய்த தவறுகளுக்காக, பாவங்களுக்காக அவளுக்கு துயரம் வந்தது அப்படின்னு பார்க்கிறோம். ஓயாமல் கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவர் பாதத்தை நனைக்கிறாள். இது எப்படி வந்ததுன்னு கேட்டா, இயேசு பேசுனதை கேட்டு இல்லை. இயேசு குற்றம் சுமத்தி நீ தான் அந்த பாவி அப்படின்னு சொல்லல, நீ ஒழுங்கில்லை, நீ சரியில்லை, உன் வாழ்க்கை இப்படி இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. ஒன்றே ஒன்று நடந்தங்க. இயேசுவின் பிரசன்னத்துல நுழைஞ்ச உடனே அப்படி இருதயம் நொறுங்கிருச்சு. தேவனுக்கேற்ற துக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிற முதலாவது இடம் என்னன்னு சொன்னா, தேவ பிரசன்னம். அவருடைய பிரசன்னத்துல ஒரு ஒரு தொடுதல் ஒன்று இருக்கு. இந்த தேவனுக்கேற்ற துக்கம்ன்றது தேவ சமூகத்துல, அவருடைய பிரசன்னத்துல நமக்கு உண்டாகிற ஒரு துக்கம். இதை ஆவியானவரே நமக்குள்ள உண்டாக்குறார். அநேக வேளை நான் பார்த்திருக்கேன், சில பேர் சொல்லுவாங்க பிரசங்கமே நடக்கல, ஆனா என்னன்னு தெரியல, உள்ள வந்த உடனே என் மனசாட்சி வாதிக்கப்பட்டது, நான் பாவின்னு உணர்ந்தேன். நான் தேவ சமூகத்துக்கு வந்த உடனே அந்த பிரசன்னமே என்னை வந்து உணர்வுள்ளவனா மாற்றுச்சு. என்னை பற்றி ஒரு பிரசங்கம் நடக்கல, என்னை பற்றி ஒரு குற்றம் சுமத்தப்படல, ஆனா என்னாலே நிக்க முடியல. அந்த இடத்துல என்ன உள்ளம் உருகினது. நான் சொல்லுவேன், நிறைய வேளையில நம்முடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை தேடி நம்ம உட்காரும்போது அந்த பிரசன்னமே நமக்குள்ள ஒரு உடைவை கொண்டு வந்துடும். என்ன நினைக்கிறீங்க? அந்த சகேயு லூக்கா 19ஆம் அதிகாரத்துல எரிகோவுக்கு போகிற பாதையில இயேசு வந்துட்டு இருக்கிறாரு. இவர் இயேசுவை காணணும்னு ஆசைப்பட்டு கூட்டத்துக்கு முன்னால ஓடுறாரு. அவர் முயற்சி செய்தும் இயேசுவை பார்க்க முடியல. அவர் வந்து மரத்து மேலே ஏறிட்டார். காட்டத்தி மரத்து மேலே ஏறி இயேசுவை பார்த்துட்டு இருக்கும்போது இயேசு இவன் அருகே வந்து அண்ணாந்து பார்த்து, சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, உன்னுடைய வீட்டிலே நான் இன்றைக்கு என்ன பண்ணணும், தங்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். மாட்டப்படன் இறங்கி வந்தான். சந்தோஷத்தோட இயேசுவை கூட்டி கொண்டு போனான். வேதம் சொல்கிறது, இதை கண்ட யாவரும் இவர் பாவியோடே தங்க போகிறாருன்னு எல்லாரும் ரொம்ப இடர்ல அடைஞ்சாங்க. இயேசுவை கூட்டிகிட்டே வீட்டுக்கு போனவன் வாசல் வந்த உடனே, ஆண்டவரே நான் அநியாயமாய் வாங்கினது ஏதாவது உண்டானால் நாளை தனியா திரும்பி கொடுத்துட்றேன், என் ஆஸ்தியில பாதியை ஏழைகளுக்கு. எப்படிப்பா இதை செஞ்ச? யார் உன்னை செய்ய சொன்னா? இயேசு சொன்னாரா? இயேசு எதுவுமே பேசல. இயேசுவோடு இருந்த அந்த நேரம் இருக்கு பாருங்க, அந்த பிரசன்னம், அதுவே அவனை உடைச்சிருச்சு. அப்படியே அவனுக்குள்ள நான் செஞ்சதெல்லாம் தப்பு, அநியாயமா வாங்கியிருக்கேன், இந்த உணர்வெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா அந்த தேவ பிரசன்னம், வேற ஒன்றுமே இல்லை. காட்ஸ் பிரசன்ஸ் வந்து நமக்குள்ள ஒரு விதமான மோர்னிங் கொண்டு வரும். பாவ உணர்வை நமக்கு கொண்டு வர வல்லது. அவருடைய பிரசன்னத்துல இதை உணர முடியும். நான் தவறு செய்திருக்கிறேன் அப்படின்ற உணர்வு நமக்கு உண்டாகும். அந்த நேரத்தில் நம்ம மனஸ்தாபப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக கதறோம் பாருங்க, அந்த துக்கம் நம்மை பாக்கியவான்களாய் மாற்றும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்குள்ள வரும்போது, ஆண்டவரே எனக்கு என்னமோ தெரியல, நான் இந்த தவறை நான் உணர்றேன், இது ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. நான் அப்பதான் ஜெபிக்க உட்கார்ந்தேன், அப்போதான் நான் தேவனுக்கு சமூகத்தில் போய் உட்காரலான்னு போனேன், ஆலயத்துக்குள்ள வந்தேன்,
ஒரு ஜெபத்துக்கு வந்தேன், உள்ள வரும்போதே ஒரு உணர்வு ஆண்டவர் கொடுத்தாரு. நீ செய்த தவறு, நீ பேசின தவறு, இந்த காரியம் என்னை துக்கப்படுத்துகிறதுன்னு உணர்த்துறாரு பாருங்க. அதை உணர்வடைஞ்சு தேவ பிரசனத்துக்காக, தேவ பிரசனத்தில் ஏற்பட்ட அந்த உணர்வுல உடனே ஒரு மனுஷன் மனஸ்தாபப்பட்டு துக்கத்தோட தேவனிட்ட கண்ணீரோடு உடையறான் பாருங்க, அவன் நிச்சயமாகவே தேவனுடைய தொடுதல் இல்லாமல் வெளியே போகவே மாட்டான். நம்ம ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த பாவியான ஸ்திரியை பார்த்து இவள் அழுது வாயை திறந்து கூட ஒரு வார்த்தை சொல்லலை, ஆனால் கண்ணீர் வடிச்சிட்டான். உள்ளம் உடைஞ்சு துக்கம் தாங்காம அவள் தலைமுடியை வச்சு இயேசுவின் பார்த்த துடைக்கிறான்னா பாருங்களேன், அது எந்த அளவுக்கு அவள் துக்கம் இருந்தது. தன் மகிமையெல்லாம் கொண்டு கீழே போட்டான். இயேசு உடனே அவளை பார்த்து, இவளுடைய பாவங்கள் அநேகம், ஆனால் எல்லாத்தையும் மன்னிச்சிடு. ஆம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். என்ன துயரம்னா தேவனுக்கேற்ற துக்கம். சகைவ பாருங்க, இயேசுவின் பிரசனத்திலேயே அவன் உள்ள உடைஞ்சிருச்சு. விளைவு என்னன்னா, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே, பாக்கியம் பெற்றாங்க. அவன் நம்முடைய உள்ளத்தை லௌகிக துக்கங்கள் அல்ல, தேவனுக்கேற்ற துக்கம் நிரப்புமானால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அந்த தேவனுக்கேற்ற துக்கத்தை கொடுக்கிற முதலாவது இடம் என்னன்னா, தேவனுடைய சமூகம், தேவ பிரசன்னம். அந்த சமூகத்தில் ஆவியானவர் நமக்குள்ள உடைத்து நொறுக்கி நம்மை உருவாக்குகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த உடைவு எப்போ வருது தெரியுமா? உள்ளம் உடைஞ்சு ஒரு விதமான தேவனுக்கேற்ற துக்கம் வருகிற இன்னொரு இடம் என்ன தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. 10ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, மன்னித்துக் கொள்ளுங்க. 10th verse. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரர். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரரை போலும் இராததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தினம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தினால் தசமமாக செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ண வந்தவன் தனக்குள்ள ஆண்டவர் பேசுறத கேட்கறதுக்கு மனம் இல்லாம தனக்குள்ள இவன் பேசிட்டு இருந்தான். அதான் பிரச்சனை. நல்லா கவனிங்க. ஜெப நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார், வாயில நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும். இதான் ஜெபம். ஆனா இவன் தனக்குள்ள தேவன் பேசுறதுக்கு இடம் கொடுக்காம இவனே இவனுக்குள்ள பேசிட்டு இருந்தானா. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபத்துக்கு வந்து கூட வாயை திறக்காம மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஆவியானவர் பேசணும். அங்க உங்கள் உள்ளத்துல ஆவியானவர் பேசணுமே தவிர நீங்க பேசக்கூடாது, நாம பேசக்கூடாது. ஆவியானவர் பேசுறதுக்கு அந்த ஸ்பேஸ் ஓபன் பண்ணா அப்போ உள்ள ஆண்டவர் பேசுவார். இங்க இவருக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னொருவனை பாருங்க, பக்கத்துல ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அப்படி ஜெபம் பண்ணியிருக்கான் வாயத்திலிருந்து. 2 பேரும் ஆலயத்துக்கு வந்தாங்க, 2 பேரும் ஜெபம் பண்ண வந்தாங்க. ஆனா ஒருவனுடைய உள்ளத்துல ஒரு உடைவு வந்தது. தன்னை குறித்து பெருமையா பேசுறக்கு அவனுக்கு நேரமே, அவனுக்கு யோசனை வரல. தன்னை அடிச்சுக்கிட்டு அழுது தேவ சமூகத்துல துக்கத்தோடு தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டான். பிரியமானவர்களே, தேவனுக்கேற்ற துக்கம் எங்க வரும் தெரியுமா? 2வது ஜெபம். ஜெபம் பண்ணும்போது, நாம் ஜெபம் பண்ணும்போது தேவனுக்கேற்ற துக்கம் உண்டாகும். நாம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடணும். பாவங்களை அறிக்கையிடும் போது உள்ள உணர்வை கர்த்தர் தருவார், உடைவை உள்ள தருவார், ஒரு துக்கத்தை தருவார். அந்த துக்கத்தில் ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் கதறி அழுது அதை ஒப்புக்கொள்ளும் போது அவனுக்கு ஒரு விடுதலை, அவன் பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள போயிடுவான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம் என்று நான் நினைக்கிறேன். ஜெபத்தில் நம்முடைய துக்கத்தை நம்ம தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்தணும். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அப்படின்னு வாயினால நம்ம அறிக்கை பண்ணணும். சில பேர் மனசுக்குள்ளே சில தீர்மானம் எடுத்து சுத்திட்டே இருப்பாங்க. அவங்க வந்து முழுவதுமாக விடுதலை அடைகிறது இல்லை என்பது உண்மை. இனிமே அப்படி செய்ய மாட்டேன், இனிமே அப்படி பேச மாட்டேன், இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ளே தீர்மானம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. இல்லை,
இயேசு கிறிஸ்து ஒருவர் என் பாவத்தை மன்னிக்க வல்லவர்னு இருதயத்தில் விசுவாசிக்கிறேன், வாயினால் அறிக்கை பண்றேன். என் பாவங்களை மறைக்கல, அவைகளை அறிக்கை செய்கிறேன். அப்பதான் விட முடியும். வாயினால் செய்கிற அறிக்கைக்கு பெரிய வல்லமை இருக்கு. இந்த மனுஷன் வாயினால் கதறி அழுதான், நான் பாவம் செய்தேன், நான் ஒரு பாவி, என் மேல் இரக்கமாயிரும் என்று வாயினால் கதறினான். நீங்கள் இதே போல வேதத்தில் நிறைய சம்பவங்களை நீங்க பார்க்க முடியும். கதறி அழுது தேவனுக்கு முன்பாக தங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டவர்கள் இருக்கிறாங்க. தங்கள் குற்றங்களை தேவனுக்கு முன்பாக வெளிப்படையாக்கி அதை தேவ சமூகத்தில் கதறி அழுது மன்னிப்பை கோரினவங்க வேதத்தில் இருக்கிறாங்க. 51ஆம் சங்கீதம் வாசிப்பீங்களானா அது முழுவதுமே தாவீது தன் செய்த தன்னுடைய பாவத்திற்காக தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்து வெளியிட்ட ஜெபம். தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து, நான் தான் பாவி, என் தாய் என்னை பாவத்திலே கருத்தரித்தாள், நான் துர்க்குணத்திலே உண்டானேன், நான் உமக்கு விரோதமாகவே பாவம் செய்தேன் என்று வாயினால் அறிக்கை பண்ணினான். லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் இளைய குமாரன் வீட்டுக்கு வந்தான். ஆனா வர்றதுக்கு முன்னாலேயே அவன் மனசுல ஒரு ஏவுதல் வந்துருச்சு அவனுக்கு. அவன் சொல்லுகிறான், நான் எழுந்து போவேன், எங்க அப்பாட்ட போய் உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு வாயை திறந்து சொன்னான். அப்பா பார்த்த உடனே வாயை மூடிட்டு அமைதியா இல்லை, அறிக்கை பண்ணான். பாருங்க, ஜெப நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் உணர்த்துகிற உணர்வுகளை நாம் அடக்கி கொள்ளாமல் கண்ணீரோடு கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாயை திறந்து நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்து நாம ஜெபத்தில் அதை வெளிப்படுத்தும் போது நாம பாக்கியவான்களா மாறும். ஹல்லேலூயா. அதனால இந்த ஜெப நேரம் ரொம்ப முக்கியம். தேவனுக்கேற்ற துக்கம் உள்ள வந்துருச்சா கதறிடணும் கர்த்தட்ட. யார் என்ன நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். இந்த மனுஷன் பக்கத்தில் இருக்க பரிசேயனை பார்த்தெல்லாம் வெட்கப்படலை, மார்பில் அடித்து கொண்டு அழுதானா, பாவியாகி என் மேல். அப்படி அவன் தன் வாயை திறந்து அறிக்கை பண்ணாம பாருங்க, அந்த அறிக்கையின் விளைவு என்னன்னு கேட்டா நீதிமானாக வெளியே போனான். இப்படிப்பட்ட துக்கங்களை கர்த்தர் முதலாவது நான் சொன்னேன் தேவ பிரசன்னத்திலே நமக்கு உண்டாக்குவார். இரண்டாவது, இப்படிப்பட்ட தேவனுக்கேற்ற துக்கம் நமக்குள்ளே மனஸ்தாபத்தை பின்பு நாம யோசித்து மனஸ்தாபப்படாமல் இருக்கிறதுக்கு ரட்சிப்புக்கேற்ற நமக்குள்ள ஒரு கிரியை உண்டாக்குற அந்த தேவனுக்கேற்ற துக்கம் ஜெப நேரங்களில் கர்த்தர் நமக்கு தருவார். கடைசியா ஒன்றை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். இங்கே ஆசா என்கிற ராஜாவை குறித்து படிக்கிறோம். இந்த ஆசா தேவனுடைய ஆலயத்தை எல்லாம் சுத்திகரிக்கிறதுக்கு ஆளை அனுப்பி எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் மோசே எழுதின நியாயப்பிரமாண புஸ்தகம் கண்டுபிடிக்கப்படுது. இதை கொண்டு இந்த மனுஷன்ட்ட கொடுத்த உடனே வாசிக்க ஆரம்பித்த உடனே நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன்னுடைய ஊழியக்காரரை கட்டளையிட்டு சொல்லுகிறான், கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகம் 21ஆம் வசனம், இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளை நிமித்தம் நீங்கள் போய் எனக்காக இஸ்ரவேல் யூதாவிலே மீதியானவர்களுக்காய் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்யும்படி கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாதே போனபடியால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். இங்க மூன்றாவது உள்ளம் உடைஞ்சது. ஒரு துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம் வந்தது. எப்ப தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை படித்த போது. முதலாவது சொன்னேன், தேவ பிரசனத்திற்குள் நுழையும் போதே சில தடவை ஆண்டவர் தேவனுக்கேற்ற துக்கத்தை கொடுத்து நம்முடைய இருதயத்தை உணர்வடைய செய்வார். இரண்டாவது, நம்ம ஜெபம் பண்ணும் போது வாயை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது அந்த உணர்வை கர்த்தர் கொடுத்து நம்மை குணமாக்குவார். மூன்றாவது, அவருடைய வசனத்தை படிக்கும் போதே ஒரு உணர்வை தருவார். அந்த வசனமே நம்மோடு பேசும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது அந்த வார்த்தை நம்மோடு பேசும். நீ மனம் திரும்ப வேண்டும், இந்த வசனத்தின்படி நீ சீர்பெற வேண்டும், நீ சரியாக வேண்டும், வசனம் பேசும் நம்மோட. அந்த துக்கத்துக்கு நாம உடனே இடம் கொடுத்து அன்றைக்கு அந்த ஆசா ராஜா செய்தது போல இருதயம் இழகி வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு கண்ணீர் வடித்து தேவனண்டை மனம் திரும்பினான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் சொன்ன சாபங்கள் எல்லாம் மேல் வரப்பட மாட்டேன், நீ சமாதானத்தோட நீ போய் மரிக்கிறதுக்கு நான் இடம் கொடுப்பேன். இந்த பாக்கியம் அவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு ரொம்ப வேதனை என்ன தெரியுமாங்க? இந்த பாக்கியம் இல்லாமல் போனவங்களுடைய காரணம் என்னன்னா, ஒரு தேவனுக்கு அடுத்த துயரம் துக்கம் என்பது இன்றைக்கு சபைக்குள்ள குறைஞ்சு போயிடுச்சு.
இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது போதகன்மாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு வந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக துக்கத்தோடு மனம் திரும்புதலோடு கர்த்தர்ட்ட வர்ற ஜனங்க குறைஞ்சிட்டாங்க. இப்போ பிரசங்கம் பண்ற பிரசங்கியாரு என்ன கிராமர் மிஸ்டேக் பண்ணாரு, அவர் எப்படி வியாக்கியானம் பண்ணாரு, இது சரியில்லை அது சரியில்லை அப்படி இல்லை இப்படி இல்லை, இதை பேசிட்டு தான் போற கூட்டம் அதிகரிச்சிருச்சே தவிர மனமுடைஞ்சு தேவனுடைய திரும்புற கூட்டம் இல்லாம போயிடுச்சு. இது ரொம்ப வேதனை, இது ரொம்ப வேதனை. தேவனுக்கேற்ற துக்கம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்தும் போது கூட நியாயம் பேசுறவங்க தான் இருக்காங்க. நான் பெர்ஃபெக்ட், ஐ எம் பெர்ஃபெக்ட், என்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை, நான் சீரடைய வேண்டியதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் பெர்ஃபெக்டா இருக்கேன், தப்பு செஞ்சதெல்லாம் அவங்க தான் இவங்க தான், இப்படியே மற்றவங்க மேல சொல்லிட்டே இருக்கிறதுனால இவங்க குணம் அடையலை. ஆனா இவங்க லௌகிக துக்கங்களால் நிறைஞ்சுதான் வெளியே போறாங்க. வருஷ கணக்கா துக்கமா இருக்காங்க, எந்த பயனும் கிடையாது. உண்மை என்னன்னா அவங்க வாழ்க்கை சீரழிஞ்சிக்கிட்டே இருக்கு. they just going down, they are going up. மேல ஆண்டவருக்குள்ள அவங்க வளரல. நான் ரொம்ப துக்கமா இருக்கேன் சொல்லி 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 இவங்களும் அமிழ்ந்துகிட்டே இருக்காங்க, கூட இருக்கவங்களையும் அமிழ்த்துறாங்க. அவங்க வெளியே வர்றதில்லை. துக்கம் அவளுக்கு பாக்கியமாக ஆசீர்வாதமாக நன்மையாக மாறுவதில்லை. ஆனா துக்கம் அப்படி இருக்கக்கூடாது. துயரப்படுகிறவர்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள் சொல்லல, பாக்கியவான்கள். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தன்னுடைய பிள்ளையை சிட்சிக்காத தகப்பன் ஒருவனுமே கிடையாது, எல்லாம் சிட்சிப்பான். ஆனா சிட்சை தற்காலத்துல வேதனையா தான் இருக்கும். பிள்ளையை அடிச்சா என்ன சிரிச்சுக்கிட்டா இருப்பான்? இல்ல, துக்கமா இருக்கும். 2 திட்டுங்க, அந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் போய் 1 மணி நேரம் இந்த பக்கமே வரமாட்டாங்க, முகத்தை தூக்கி வச்சுட்டு ஒரு பக்கம் உட்காந்துருப்போம். சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா டோரை டமார்னு அடிச்சுட்டு போவோம். அப்போ நமக்கு என்னடா இப்படி பேசணும், இப்படி போறானே. அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, துக்கம் உண்டாயிடுச்சா, சரி பரவாயில்ல. அந்த துக்கப்பட்ட பிள்ளை போய் தனியாக போய் ரூமில் உட்காந்துருக்கும் போது, அவன் போய் தனியாக போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது அவன் யோசிக்கிறான், ஏன் இப்படி டேடி சொன்னாங்க, ஏன் இப்படி மம்மி சொன்னாங்க. அவன் யோசிக்கும் போது உனக்குள்ள ஒரு உணர்வு வருது. அப்பா திட்டினது அம்மா திட்டினது சங்கடமாக தான் இருக்கு, ஆனால் அவங்க சொன்னது உண்மை தானே அப்படின்னு ஒரு பிள்ளை நினைச்சிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அவனை போல பாக்கியவான் யாருமே இல்லை. அல்லது இதுங்கெல்லாம் ஒரு பெற்றோராயுது, இந்த வீட்டுக்குள்ள நான் ஏன் இருக்கணும், நான் வீட்டை விட்டு ஓடி போறேன்னு ஒரு பிள்ளை சொன்னான்னா அவன் ரொம்ப பரிதபிக்கப்படத்தக்க. அவன் அந்த துக்கத்தை எங்க திருப்பிட்டான்னு சொன்னா மாம்சத்துக்கு திருப்பிட்டான், லௌகிக துக்கம் ஆயிட்டான். இது என்ன பற்றினது, ஏன் கௌரவத்தை பற்றினது, இது என்னுடைய தனிப்பட்ட அந்தஸ்தை பற்றினதுன்னு திருப்பிட்டாங்க வச்சுக்கிடுங்களேன். அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. என்ன எப்படி திட்டலாம்? சில பேர் சொல்ற என்ன எப்படி திட்டலாம், என்ன நீங்க என்ன தேவதூதனா, என்ன எப்படி திட்டலாம்? நான் மனுஷன் தானப்பா, நீ பிள்ளை தானே, நீ புத்திரனா இருந்தா சிட்சிக்கப்படுவாய். அந்த சிட்சை தற்காலிகத்தில் எப்படி இருக்கும், வேதனையா இருக்கும், துக்கமா இருக்கும் அது. ஆனா பின்பு நீதியின் கிரியை நமக்குள்ளே உண்டாக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் திரும்பி பார்த்தீங்கன்னா பெற்றோர் கொடுத்த தண்டனைகள், கண்டிப்பான வார்த்தைகள், அந்த நேரம் ஏதோ ஒரு 1000 ஊசியை உள்ள குத்துற மாதிரி இருக்கும். வாழ்க்கையே நொந்து போன மாதிரி இருக்கும். என்னடா இது வாழ்க்கை, இனி வாழணுமா அப்படின்ற அளவுக்குலாம் சில பேர் போயிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த சில பேர் அந்த துக்கத்தை எடுத்துட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அவங்களே ஆற்றின பிறகு, கொஞ்சம் கண்ணீர்லாம் விட்டு அடங்கின பிறகு படுத்திருக்கும் போது ஞாபகம், கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க, உண்மையை தானே சொன்னாங்க, நமக்கு நல்லதுக்கு தானே சொன்னாங்க அப்படின்னு அவன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவனுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு நாள் துக்கம் கூட அவன் வாழ்நாள் எல்லாத்துக்கும் நல்லது தான். வாழ்நாள் எல்லாத்துக்கும் அந்த ஒரு நாள் துக்கம் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட துக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். அதை தான் ஆண்டவர் சொல்ல, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்.